வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ஒருத்தவங்க ஒரு saree கொடுத்து அதில் வந்து லாங் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. டிசைன் வந்து முன்னாடி நெக்குக்கு நீங்களே ஏதாவது ஒரு டிசைன் வந்து பார்த்து வச்சுடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சாரியில் வர முந்தி மட்டும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுக்கும் வந்து அதை வச்சுட்டேன். saree பூராமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் ஜரி ஒர்க்கில் தான் வந்து இருக்கும். இதுக்கு வந்து ஃப்ளீட்டட் மாடலில் தான் ஃப்ளீட் வச்சு லாங் ஃப்ராக் மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணேன். பேக் நெக்குக்கு பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வச்சேன். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்குக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய லீஃப் டிசைன் மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணி அப்படியே திருப்பி விடுற மாதிரி தான் நான் வந்து இதை எடுத்துக்கிட்டேன். இது வந்து ரொம்ப மொட்டை கிளாத்தாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணல. ஏன்னா அதுவே நமக்கு ஸ்டிஃபாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் பாம்பாம் எல்லாம் வந்து ரெடி பண்ணி ஸ்லீவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு நெக் டிசைன் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பாம்பாம் வச்சு நம்ம அதோட வந்து ரெடி பண்ணுற மாதிரியும், அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்குக்கும் ஒரு லீஃப் டிசைனில் பாம்பாம் கொடுக்குற மாதிரி தான் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வரும்போது ஃபஸ்ட்டு பார்டரை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே லைனிங் வச்சு தைச்சி திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கீழ் போர்ஷனும் கவராக இருக்கிறோம், நல்லா நீட்டாக இருக்கும். மேலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். நம்ம வந்து இது பார்டர் வந்து ஜாயின் போட்ட மாதிரியே வந்து தெரியாது. சுற்றியும் அவுட்டர் எல்லாமே தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாரியில் பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து பார்டர் கட் பண்ணி எடுத்தேன். அந்த பார்டரை கீழே வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம் இல்லைங்களா, கீழ் பாவாடைக்கு வந்து ஒரு பெரிய லைன் பார்டர் இருக்கிற மாதிரி நான் இந்த மாதிரி டபுள் லைன் கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வந்து பிடிச்சி எடுத்துடலாம். ஃப்ளீட்ஸு நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பிடிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணேன் அப்படின்னா மொத்தமாக வந்து இதுக்கு 350 ருபீஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணேன். லைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மீட்டருக்கு மேலேயே வந்து எனக்கு தேவைப்பட்டது. எல்போ ஸ்லீவு அப்படிங்கிறதுனாலையும் கீழே வந்து ஸ்கர்ட்டுக்கு 2 மீட்டரும் அப்புறம் ஸ்லீவுக்கும் முன்பாகம் பின்பாகம் இது ரெண்டுக்குமே வந்து கிட்டத்தட்ட வந்து 3 மீட்டருக்கு கொஞ்சம் மேலேயே வந்து அதிகமாக தேவைப்பட்டது. இப்போ சென்டரில் நம்ம டிசைன் வந்து அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே நார்மலாக எப்பயும் போல் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கைக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஓவர்லாக்கும் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த லீஃப்குள்ளார வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே நமக்கு இந்த பாம்பம் மட்டும் வச்சு நான் அட்டாச் பண்ணிட்டேன். ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் வந்து வந்திருந்தது. இதுவே வந்து நிறையா வந்து ஜெரி ஒர்க்கில் இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே நான் எதுவுமே வந்து லேஸ் ஒர்க்கெல்லாம் எதுவும் பண்ணலை. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அதோட அவுட்லுக்கு. இதோட அவுட்லுக்கு. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.